இப்போ குட் டச் பேட் டச் அப்படின்ற ஒரு விஷயத்த சின்ன வயசில் எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லித்தரோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெண் குழந்தைகளுக்கு தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன் பசங்களுக்கு பண்ணுறதில்ல? செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்னாவே நிறைய பேர் பெண் குழந்தைகளை பற்றி தாங்க பேசுவாங்க. ஆனால் இங்கே நிறைய பேருக்கு தெரியாது ஆண் குழந்தைகளுக்கும் இது மாதிரி நடக்குதுன்னு. சின்ன வயசில் குட் டச் பேட் டச்னு எல்லாருக்குமே சொல்லித்தரோம். பட் ஒரு பீரியடுக்கு அப்புறம் அதை ப்ரைம் ஃபோக்கஸாக நம்ம பெண்கள்கிட்ட மட்டும்தாங்க வைக்கிறோம். ஆனால் இங்கே நிறைய ஆண் குழந்தைகள் செக்ஷுவல் அபியூஸ்னால பாதிக்கப்பட்டு தாங்க இருக்காங்க. ஒரு ரியல் இன்சிடென்ட்ஸை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஒரு 9ஆம் படிக்கும் மாணவன் தம் பக்கத்து வீட்டில் கட்டட வேலை நடந்துட்டுருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஆட்களோட பழகுனா ஃபஸ்ட்டு அவனுக்கு வந்து புகையிலை கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு பழகக்கூடிய மாணவனை அடுத்து யூடியூப்பில் தவறான படங்கள் அவருக்கு காமிக்க வச்சு அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செக்ஷுவல் அபியூஸ்க்கு வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இனிஷியலாக பெருசாக எடுத்துக்காத அந்த பையன் ஒரு பீரியடுக்கு அப்புறம் அவங்க கட்டாயப்படுத்தி அவனை எல்லா விஷயமும் பண்ண வைக்கிறாங்க. ஒரு பீரியடில் பயந்துட்டு போய் யார்ட்டையுமே பேசாமல் வீட்டில் தனியாக உட்கார ஆரம்பிக்கிறான். பேரண்ட்ஸுக்கு புரியவே இல்லை, ஏன் இவன் இப்படி நடந்துக்கிறான். பார்த்தா சுத்தமாக சைலண்ட் ஆகிட்டான், சொசைட்டிலேருந்து தனியாக போயிட்டான். ஸோ அவங்களால கண்டே பிடிக்க முடியல. டீச்சர்ஸ்க்கும் பெரிய டிஃபிகல்ட்டாக இருக்குது, ஏன் படிக்க மாட்டான் அப்படின்னு. ஸோ அவனை கடைசியாக வந்து எங்கள் மருத்துவமனைக்கு கூப்பிட்டு வராங்க. ஸோ அப்போ அவனை வந்து பேசும்போது தான் நிறைய விஷயங்கள் வந்து அவர் ஓப்பனாக பேசுகிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்றது இங்கே ஆண் குழந்தைகளுக்கும் நடக்குது. ஆனால் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்கள் பசங்கள்கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டான பிஹேவியர், அவன் உடம்புல ஏதாவது காயங்கள் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக அவன்கிட்ட உட்காந்து பேசலாம். அப்படியும் உங்களால் முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மனநல மருத்துவரையோ இல்லை சைக்காலஜிஸ்ட்டோ பார்த்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச்.